எவன்டா அது காடைய வறுத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா, ஒரு ஆளுக்கு 15 இட்லி, மொத்தம் 60 இட்லி. இன்னைக்கு சேலஞ்சு. இது 15 இட்லி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு gift பாக்ஸ் இருக்குது. ஓகே சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை இட்லி சாப்பிட்ருக்கீங்க? 25 இட்லி சாப்பிட்ருக்கீங்களா? ஐயோ, இவர் கூட நம்ம போட்டி போட போகிறா. நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்ருக்கீங்க? நானும் ஒரு 30 இட்லி சாப்பிட்ருக்கேன். 30 இட்லி. இன்னைக்கு பாப்பா மந்தத்தில் ரொம்ப நாள் ஆகி. நீங்கள் டேஞ்சர் பிளேயர் எத்தனை இட்லி சாப்பிட்ருக்காருன்னு கேட்டு மேலே தாண்டதில்லை. 12 மேலே நான் 5 இட்லிக்கு மேலே சாப்பிட்டதில்லை. நான் 25, 30, 12 இவ்வளோ 5 போட்டி போட போகிறேன். மொத்தம் 60 இட்லி. மொத்தம் 60 இட்லி. ஒரு ஆளுக்கு 15 இட்லி. 15 வச்சுருக்கேன். ஆமாம். ஓகே, ஜெயிக்கிற ஆளுக்கு பிரம்மாண்ட பரிசு இருக்கு வழக்கம் போல. இன்னைக்கு 4 பேர் கலந்துக்கிறான். டிஃபரெண்டா இருக்க போது, போட்டி வெறித்தனமா இருக்க போது. டேஞ்சர் பிளேயர் வந்திருக்காரு, பாயாச பிளேயர் வந்திருக்காரு, நாங்க நார்மல் பிளேயர் எப்பயுமே பாப்போம். இங்க ஜெயிப்போம். டேஞ்சரா பாயாசமா இன்னைக்கு பாத்துருவோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஆரம்பிச்சுக்கிறீங்க எல்லாரும். டேஞ்சர் பிளேயரா? மல்லிகைப்பூ இட்லி பார்த்துருக்கோம், குஷ்பூ இட்லி பார்த்துருக்கோம். இந்த இட்லி பேர் நயன்தாரா இட்லி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கரண்டி என்ன? சரிண்ணே. தவறு. உனக்கு என்ன இட்லி பிடிக்கும்? எனக்கு இந்த குஷ்பூ இட்லி பிடிக்காதா? குஷ்பூ பிடிக்காது. தவறு பிணைஞ்சு உருட்டுறாப்லையே. Send it for soon, it looks dangerous. நம்ம வரவு யாரும் போகக்கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ரொம்ப முங்கிக்கிறாரு, விற்கிறாம ஒன்றும் பரிசு இல்லை. பரிசு காட்டிப்பா உசுரை விட்டுறாதிய பொறுமை. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிற்கிறாங்களே. சட்னி சூப்பர். சூப்பரா? சாம்பார் சாப்பிடலாம். என்ன முங்குறாயா? மனுஷன் எடுத்து கொடுக்குறாப்ல. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். ஓகே. நினைக்கிறேன் 2 பேரும் கடுமையான படிப்பட்டு நம்ம 2 பேரும் நடுவில் போய் உட்காந்துருக்கோம். அவரு இன்னும் டேஞ்சர் இன்னும் பிணைஞ்சு அடிக்கிறாப்லையே. பிணைஞ்சு உருட்டி ஏற்றுறாப்ல. அது நான் முழுமையாக முடியும். வலிக்க வரனே. நீ என்ன 4 ஆச்சிருக்கா? 3 தாண்டா இருக்கேன். மிருகம். ஐயோ, இது கொரிலானா அது பெரிய கொரிலாவா இருக்கும் போல. அது பாயாசம், இது டேஞ்சரு. மணியனத்துல நான் கொரோனா கொரிலா பார்த்ததே கிடையாதுப்பா. தட்டி ஓடுது. பாயாசம் வந்துட்டாரு. அவர் உண்மையிலே 25 இட்லி சாப்பிட்டது நிறுவனம் ஆயிடுச்சு.
இதுதான் மேட்சா. இப்போ நம்ம டேஞ்சர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ரேஞ்சர் தான். அதனாலதான் முன்னாடியே கேட்டுக்கிட்டேன் இவர் எத்தனை இட்லி சாப்பிடுவாருன்னு. ஆமாம், அந்த 12 ரூபாய் கேட்ட போட்டு சார் நான் தான் சொல்லிட்டேன், நாங்களாம் சொல்லிட்டோம்ல. இது 25 போகும். 25-30 கூட போகும் போல. இன்னொரு அவருக்கு முடிச்சுட்டாருன்னா ஒரு 5 இட்லி எடுத்து வைங்கப்பா டீம்ல இருந்து. அவரோட கெப்பாசிட்டி இன்னைக்கு பார்த்துருவான். அது பார்க்கவே வேணும். ம் இல்ல புரியல. நமக்கு 7 தான் போயிருக்கா, 8. ம் அப்பா கேட்ட போடுச்சுப்பா. ஆனால் பரவாயில்ல, ஒரு டேஞ்சர்ன்றதை ஓரளவுக்கு இன்னைக்கு நிரூபிச்சிட்டாப்ல. இனிமே வந்து மனிதர்களோட போட்டு போடுங்கப்பா. மிருகங்களோட போட்டு போடாதீங்க. இது என்னப்பா அது? இந்த செகண்ட் கணக்கில் இப்படி திண்டு நான் பார்த்ததே இல்லைப்பா இந்தியாவிலேயே. இதெல்லாம் கொண்டு போய் எங்கிட்டாச்சும் காட்டுக்கிட்டு விட்டு விட்டுருங்க. அதான் நாங்கள் மனிதர்கள் சாப்பிட்டு இருக்கோம். கோரிலா காற்றுலாம் இங்கே வரல. ஓகே, இங்காங்க குரங்க அப்பா. ஒரு 3 இட்லி வைக்கவா? 25 இட்லி சாப்பிட்டுருக்கா? சாப்பிடு, நீ ஜெயிச்சுட்ட. பின்னிக்கு சபரிக்கா கேட்குறாங்களோ அதை அவங்களுக்கு அப்படி வச்சுருக்கலாமா? அது முறை இல்லை. போட்டியில போட்டுதான். நாங்கள் வயிறு வரைக்கும் சாப்பிடுவோம்ப்பா. நாங்கள் பொரியலாக்கிட்டீங்க. அது என்ன கொஞ்சம் சொன்னிச்சு? அவர் டேஞ்சர். கிங்காங்கு சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கிங்காங்கிட்டே போட்டி கிளம்பி கண்ணாடி சார் அது. மாத்தியாச்சா கொரிலான்னு? நம்ம ஒரு கொரிலா, அது கிங்காங்கு. அழகா கொண்டு போய் விடு, ஏதாச்சும் ஒரு மலைவாசி காட்டுக்குள்ள கொண்டு போய் கொரிலாவை. கிங்காங்க எங்கே விடுறது? கொட்டோடி காட்டுக்குள்ள விடணுமா? இங்காங்க பேர் அதுவும் பிறந்திருச்சிருச்சு. ஐயோ, ஐயா அப்பா. பரவாயில்லையா இருக்கு. அங்கே பாரு, சட்னிலாம் வந்து அதான் அங்கே கொரிலா. சட்னி நிறைய சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க. நீ சொல்லிடு கார்த்திக் நல்லது. இந்தாண்ணே 2 இட்லி வைக்கவா? தண்ணி ஃபுல்லாக குடிச்சிட்டேன். கிங்காங்கு இப்படி தான் சாப்பிடுமானுங்களே. அதான் கேட்குறேன், கிங்காங்கு பெசரி போடுமா? அது கிங்காங்கு ஒரே பழந்துருச்சு. கிங்காங்கு கோதரி போட்டுருவேன். அதுதான் அப்படியே வலிச்சு நக்கி சாப்பிட்ருவேன். 2, 4, 6 இருக்கு. எனக்கு 2, 4, எனக்கு 6 இருக்கு. 8 சாப்பிட்ருக்கீங்க. இது 7 சாப்பிட்ருக்கீங்க. 9 சாப்பிட்டேன் தம்பி. 9 சாப்பிட்டு 15. அவருக்கு 7 இட்லி இருக்கு. 3, 6. 3, 6 தானே இறக்குறது மேலே இறக்குறது. நான் போயிருந்தா உள்ள. கிங்காங்கு சாப்பிடு. அவ்வளோ இல்லை. அது உங்கெல்லாம் வந்து இவன்ட்டே கொண்டு விடணும். சாப்பாட்டுற மட்டும் கொண்டு விடணும். சாப்பிட்ற மாதிரி உட்காந்து தெரியல. இந்த சாப்பாடுற மாதிரி தான் கொண்டு உங்களாம் விடணும். நீங்கள் எங்களோடலாம் வேணாம் பண்ணீங்க. பெரிய பெரிய ஆளோட தான் போடணும். இல்லை இவ்வளோ இட்லியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. இந்திய பழைய பையன் போல 5 நிமிஷத்தில் அடி விட்டாங்க. இட்லி தானே அதனால இப்போ சர்வீஸ். நாங்கள் இப்போ தோசை பூரி பொங்கல் சாப்பிட்றோம்னா நீங்கள் ஒரே லைனாக சாப்பிட்றது காலையில். இல்லைனா இட்லியே பிடிக்காது மாற்றிட்டு அது விட சொல்லு. 15 இட்லி இட்லி பிடிக்காதுன்னு 15 இட்லி. அது இவ்வளோ சீக்கிரமாக டேஞ்சராக சாப்பிட்டாரு. ஆனால் சாம்பாரே பிடிக்காது. எப்படி பிடிச்சிட்டு? ஆனால் சாம்பார் வர நீ தான் திங்கிற. இவர் எப்பயுமே சாப்பிட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவார். ஓட்டினா ஒரு கண்டை சாப்பிடுங்களா? நல்லா இருக்கு, நல்லா இல்லை, சாப்பிடுவீங்க. அவங்க உயரமாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு விட்டாரு. ஒரே ஒன்று விட்டுட்டு வந்துருக்கலாமா? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சரி, என்ன பண்ணுறது? இன்னைக்கு அவருக்குதே பரிசு போகணும்னு இருந்திருக்கு. ஆமாம், நம்ம அண்ணன் கிங்காங் குட்டி. அவருக்கு நிறைய பேர் இருக்கு. முதல்ல என்ன பிளேயரு அவருக்கு? பாயாச பிளேயர். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சிருந்தேன், ப்ரோ பிளேயரு. நெக்ஸ்ட் பாயாச பிளேயரு. இப்போ கிங்காங் பிளேயரா? கொரிலா எதையும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. கிங்காங்கு. இவர் கிங்காங் பிளேயரு.
அவர் கொரில்லா பிளேயரு, இவர் கிங்காங் பிளேயரு. இவருக்கு பேர் மாற்றம் பண்ணியாச்சு. டேஞ்சர் கிடையாது, இனிமேல் கிங்காங். டேஞ்சர் கிங்காங் வச்சுக்கலாம். டேஞ்சர் கிங்காங். அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. சரி, போட்டி அறிவிக்கலாம். போட்டு ஜெயிச்ச ஆமாம். அறிவிச்சுட்டு பரிசை கொடுத்துருவான். ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. யாருக்குமே பரிசு அது அவங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் 4 பேர் கலந்துக்கிட்டோம். 4 பேரில் ஒன்று கொரில்லா பிளேயரு, நாங்கள் நார்மல் தான் இட்லி. அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு 25 சாப்பிடுன்னு. இவரும் 12 சாப்பிடுன்னு சொல்லிட்டாப்புல. நான் 30 சொன்னே முடியல, 9 கேட்ட போட்டாப்புல. நம்ம 5 தான் சொன்னோம், ஆனால் இருந்தாலும் 10 சாப்பிட்டான். நம்ம கொரில்லா பிளேயரு 15 இட்லியை சாப்பிட்டு முதலிடத்துல இருக்காப்புல. நம்ம கிங்காங் பிளேயரு 12 இட்லியை சாப்பிட்டு 2வது வளர்த்துட்டாரு. 15 லேட்டா சாப்பிட்டு 2வது இடத்துல இருக்காப்புல. அவர் ஜெயிச்சுட்டாரு. ஆமா, அவரும் கொஞ்சம் அழுத்திருந்தாப்புலன்னா அவரும் இன்னைக்கு பரிசு வாங்கியிருப்பாப்புல. ஒரே கொஞ்சம் லேட்டா சாப்பிட முடிச்சது. பொறுமையா சாப்பிட ருசியா இருக்கவங்க அப்படியே பிச்சு பிச்சு சாப்பிட்டு ரசிச்சு சாப்பிட்டாப்புல. இவர் ருசியா இருக்கு, நம்ம கொரில்லா தானே அடிச்சுட்டாரு. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி, ஐ ஆம் பாவம். கொஞ்சம் அசைஞ்சு வந்து தானே சாப்பிடணும், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, சரி, ஓகே. அவர் நல்ல இலைய வலிச்சுட்டாப்புல. நல்லா வேணா இலைய காமிச்சு. இலையில ஒண்ணுமே இல்ல. ஆமா, ஒண்ணுமே இல்ல. மிளகா மட்டும் தான் கிடக்கும். மிளகா மட்டும் விட்டு அதையும் சாப்பிட்டுருவாப்புல. மிளகா போட்டிக்கிட்டு அதை டக்கரை வினா திட்டுவாரு. என்ன சொல்லு, அது வந்து அதான் அவர் எடுக்கிற ரெடி ஆயிட்டாரு. ஆமா, சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கொரில்லா பிளேயருக்கு பரிசு கொடுத்துருவோம். அவர் ஜெயிச்சிருக்காப்புல. ஆமா, பரிசு என்னன்னு காமிச்சிருங்க, வியூவர்ஸுக்கு காமிச்சிருங்க. சும்மா பிரிச்சு காமிங்க. நல்லா நல்லா எந்திரிச்சு ஜாலியா ஜெயிச்சுட்டே சொல்லுங்க. தூக்கு அப்படி தூக்கு. ஆமா, ஜெயிச்சுட்டேன்னு சொல்லுங்க. ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன். அண்ணே, எப்படி இருக்கு பரிசு? எப்படி இருக்கு? இந்த பிரிச்சுட்டே இருக்கேன். பிரிங்க, வேகமா பிரிங்க. உங்களுக்கு எப்படி பிளேயர்னு பேர் வச்சிருக்கா? உலகம் பூரா டெலிகாஸ்ட் பண்ண போறான். அடடா அடடா, அடடா, அவசரப்படக்கூடாது. பிரச்சனை போச்சுல. நல்லா இருக்கப்பா. எடுங்க. பாருங்க, எனக்கு என்னமோ நல்லா இருக்கு. எல்லாரும் ஒன்று வாங்க, காட்டுங்க. நல்லா பார்த்துக்கிறங்க. இன்னைக்கு நம்மளோட கொரில்லா பிளேயர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கண்ணாடி பவுல் ஜெயிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருக்காப்புல. அவருக்கு பெரிய மனசுன்னு நினைக்கிறேன். என்னண்ணே, பெரிய மனசு தானே? பாத்துக்கிறங்க. மனசுட்டாப்புல. வீடியோல பேசிட்டு திரும்பி கூடாது. மண்டலே அடிப்பேன். அண்ணா வாங்கிட்டேன். என்னங்க இது போல நீங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருங்க. ஆமா, கண்டிப்பா. அடுத்தடி தோசை போட்டு வச்சிருக்கோமா? கொரட்டா இருக்கு. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ரைட். ரொம்ப இது ஃபேவரட். தோசை இட்லி ரெண்டுமே. சப்பாத்தி பூரி பொங்கல் முடியலையா? சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு கொரில்லா பிளேயர் என்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்க. இது சாப்பிடணும். ஐஸ்கிரீம் அவருக்கு வாங்கணும். கடையில் தான் எடுத்து சாப்பிட்டு வரல. எடுத்து அதில் வச்சு சாப்பிட முடியாது. வீட்டில் உள்ள நிம்மதியாக சாப்பிடணும். அவக்காவுக்கும் இருக்கீங்க தானே? பரிசுல வாங்கியிருக்கியா? கண்டிப்பா. என்ன சொல்ல விரும்புறிய உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு? உங்களை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறிய? என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அப்படி ஒரு வார்த்தை ஒரே வார்த்தையில் முடிவு. ஒரு 4-5 வார்த்தை இம்ப்ரூவ் பண்ணி இந்த கொரில்லாவை ஜெயிக்க சொல்லுங்க. நான் இனிமேல் கொரில்லா ஜெயிக்க வச்சதுக்கு ஆமா என்னோட நண்பர் சக நண்பர்கள் என்னைய போட்டு ஈக்குவலா வந்தது நம்ம கிங்காங். ஆமா, கொரில்லாவை தொடர்ந்து கிங்காங் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டேன். அங்கே சாதாரண என்னமா கொரில்லானா கிங்டம் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லணும். சரி, ரைட்டு. ஓகே. இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் நல்லா ஜெயிச்சு முடிச்சிட்டாப்புல. பரிசு வாங்கிட்டேன். ரைட்டு, ஓகே. இது போல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கிறங்க. வீடியோ மறக்காமல் ஹைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.